வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எகிப்த் ட்ரிப்பு டே 3. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டே 1 வந்து பார்த்திங்கன்னா கைரோ பிரமிட்ஸ் ப்ளஸ் வந்து கைரோ மியூசியம் கொடுத்துருந்தோம். டே 2 வந்து லூக்ஸாரில் கார்னாக் டெம்பிள், லூக்ஸார் டெம்பிள் போட்டிருந்தேன். இப்போ வந்து டே 3 வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் பலூன் வந்து வேலி ஆஃப் த கிங், வேலி ஆஃப் த குயினுக்கு மேலே வந்து இது வந்து ஹாட் ஏர் பலூன் போகுது. இது வந்து நான் 2019 ட்ராவல் பண்ண வீடியோ. அப்போ வந்து பர் பர்சனுக்கு வந்து $80 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அந்த ஹாட் ஏர் பலூன். அதாவது வந்து அந்த ஒரு பேஸ்கெட் அந்த ஹாட் ஏர் பலூனில் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு மேலே ஓவராக லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஹெவி க்ரௌட் அன்றைக்கி. அதனால் டஃப்பாக ஏறிட்டோம். நம்ம இருக்கிற க்ரௌடில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏறிட்டோம். இது வந்து இயர்லி மார்னிங் வந்து 5 o'clock வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பேக்கேஜ் ஒரு ஹோட்டல்லே நம்ம வந்து புக் பண்ணிட்டோம்னா அந்த பேக்கேஜில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இது டாலரில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. $80 பர் பர்சன். அது ஒரு ½ an hour to 1 hour வந்து மேலே போகும்போது ஃபுல்லாக வேலி ஆஃப் த கிங்கும் வேலி ஆஃப் த குயின் பார்க்கலாம். நம்ம இது இந்த ஹாட் ஏர் பலூன் முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கிட்டு இது வேலி ஆஃப் த கிங்லேயே விடுவாங்க. நம்ம இப்போ வேலி ஆஃப் த கிங்கும் பார்ப்போம். அப்படியே அடுத்து இந்த ஹாட் ஏர் பலூன் போனோன்னா முதல்ல வெதர் பர்மிட் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. சில சமயம் வந்து அதுக்கு மிலிட்ரி பர்மிஷன் வேணும். அந்த ஹாட் ஏர் பலூன் வந்து வெதர் கண்டிஷனை மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து இருக்கிற பைலட்டுக்கு வந்து ஓகே நீ வெதர் வந்து விண்டு எதுவும் இல்லை, கரெக்டான வெதரில் இருக்குது அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா தான் எடுப்பாங்க. சில சமயம் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு கூட சில சமயம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்கியாக வந்து நாங்கள் போன அன்றைக்கி வெதர் நார்மலாக இருந்தது. அதனால் ஹாட் ஏர் பலூனை இது பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இது போகும்போது நம்ம ஹாட் ஏர் பலூன் மேலே போகும்போது ஒரு 900 ஃபீட் ஒரு 800 ஃபீட் அந்த மாதிரி மேலே போயிட்டு இருக்கும்போது காமிப்பாங்க என்னென்ன இருக்குது. இந்த சைடு கார்னாக் டெம்பிள், வேலி ஆஃப் த கிங் எல்லாத்தையும் மேலே டாப் வியூவிலேருந்து பார்க்கலாம். எங்கள் பலூன் கிளம்பிடுச்சு. மற்ற பலூனெல்லாம் கீழே ப்ளோ ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஹீட்டு இது இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பார்க்கலாம். இது வந்து ஒரு மேலே போயிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு வயல்வெளியில் சுற்றி ஒரு லேண்டிங் ஏரியா இருக்குது. அந்த இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இறக்கிட்டு அங்கேருந்து திருப்பி வண்டி நம்ம கூட்டிகிட்டு போனோம். அதே வண்டி வரும். அந்த வண்டியில் ஏறிட்டு அப்புறம் வேலி ஆஃப் த கிங்கை நம்ம பார்க்க போகிறோம். லூக்ஸாரில் ஹாட் ஏர் பலூன் வந்து 1993லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லூக்ஸார் தான் வந்து வேர்ல்ட்லேயே மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் மியூசியம் இருக்கிற இடம். அதாவது ஓப்பன் ஏர் மியூசியம்னா கார்னாக் டெம்பிள், லூக்ஸார் டெம்பிள், வேலி ஆஃப் த கிங் இதெல்லாம் வந்து ஓப்பன் ஏர் மியூசியமாக கருதப்படுது. இது உலகத்திலேயே லார்ஜஸ்ட்டு. இந்த ஹாட் ஏர் பலூன் போகிறது மூலமாக வந்து சன்ரைசஸை வந்து பார்க்கலாம். நம்ம காலையில் ஒரு 5 o'clockன்றதுனால அப்படியே நம்ம மேலே கிளம்பும்போது சன்ரைசஸ் கூட அப்படியே அந்த ஹாட் ஏர் பலூன்லேயே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நம்ம அப்படியே ஹாட் ஏர் பலூன்லேயே பார்க்கலாம். அதாவது வந்து இந்த வேலி ஆஃப் த கிங்கில் தான் நிறைய மம்மிஸ் வந்து பரீட் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல அதுவும் இன்னும் எக்ஸபிஷன் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் தோண்டும் போதும் புது புது மம்மிஸ் புதுசாக என்னை கண்டுபிடிக்கிறாங்க ஆர்கியாலஜிஸ்ட் இந்த சைட்லேருந்து. அது நிறைய நியூஸ் வரும். இந்த இடத்துலேருந்து தான் இந்த டூட்டாகாமன் மாதிரி பாப்புலர் கிங்கோட மம்மிஸ் வந்து எடுத்த இடம். இந்த வேலி ஆஃப் தி கிங்ன்றது ஒன்றும் இல்லாமல் ஒரு மலையில் வந்து குகை மாதிரி குடைஞ்சி அதில் வந்து இந்த இறந்த ராஜாக்களோட மம்மிஸை வந்து பதப்படுத்தி வச்சுருக்கிற இடம் தான். அவங்களோட பொருட்கள் மற்றும் அவங்களோட வேலை செஞ்ச எல்லாருமே இந்த ஒரு மலையை குடைஞ்சி உள்ளே வச்சது மட்டும் இல்லாமல் அந்த குகைகள் ஃபுல்லாக அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம அடுத்து வேலி ஆஃப் த கிங் உள்ளே நான் உள்ளே போகும்போது நான் காமிக்கிறேன். இதில் வந்து பாப்புலராக அந்த ரம்சிஸ் 2, ரம்சிஸ் 3, டூட்டாகாமோன் இவங்களோட மம்மிஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துலேருந்து தான் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய குயினோட மம்மி ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது வந்து எல்லாமே சேர்ந்தது தான் ஓப்பன் ஏர் மியூசியம். இது எல்லாம் இந்த வியூ எல்லாமே இந்த ஹாட் ஏர் பலூன் மூலமாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து நான் போகும்போது ரொம்ப க்ரௌடாக இருந்தது. மற்ற டைமில் வந்து நார்மலாக இருக்கும் க்ரௌடு. நான் போனது வந்து டிசம்பர் 2019. அதுவும் இல்லாமல் அந்த டிசம்பர் டைமில் வந்து கொஞ்சம் எகிப்தெல்லாம் கொஞ்சம் லைட்டாக குளிராக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களோட டூ மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வேலை செஞ்ச
சோல்ஜர்ஸோட டூமும் இந்த கல்லறையில் தான் வந்து எடுத்ததாக சொன்னாங்க. இங்கே வந்து நிறைய ஆயிரக்கணக்கான மம்மீஸை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட கல்லறை இருக்கிற இடம் தான் இது. இது வந்து ஏரியல் வியூவில் ஹாட் ஏர் பலூனில் பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அப்படியே நம்ம போகும்போது சன்ரைசஸும் சன்செட்டை வந்து நான் ஈவினிங் வந்து நைல் ரிவரில் போட்டிங் போவேன். அப்போ வந்து சன்செட்டை நைல் ரிவர் போட்டிங் போகும்போது பார்ப்போம். ஹாட் ஏர் பலூன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வேலி ஆஃப் த கிங்கில் வந்து மார்டோச்செரி டெம்பிள் ஆஃப் த ஹாட்ஷிப்ட்டு தான் வந்திருக்கோம். இது வந்து இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான குயினாக இருந்ததுனால அவங்களோட டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, மார்டோச்செரி டெம்பிள். இந்த டெம்பிள் உள்ளே போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டாப்பில் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் எல்லாம். அது இல்லாமல் இந்த ஆர்கிடெக்டே பார்த்திங்கன்னா வந்து ரோமா ஆர்கிடெக்ட் படி இருந்திருக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெளியே நிறைய காலம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த காலம்ஸில் வந்து அந்த பில்டிங் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிச்சுட்டு நேராக அடுத்து வேலி ஆஃப் த கிங்குக்கு ஒரு பேட்டரி கார் மூலமாக கூப்பிட்டு போகிறாங்க. இதில் முதல்ல 60க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலி ஆஃப் த கிங் மட்டும்தான் ரொம்ப பாப்புலராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து வெளியே சொல்லிடுறாங்க, இந்த இந்த K17 இந்த இந்த நம்பருக்கு மட்டும் போங்க. ஒவ்வொரு கேவுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது, KV17 அப்படின்ற நம்பர். அந்த KV17 உள்ளே போனோம்னா இதுதான் வேலி ஆஃப் கிங்கோட உள்ளே என்ட்ரா வர வேணும். இந்த சுவர்கள் ஃபுல்லாக வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி அந்த அந்த காலத்து அதோட ஆர்கிடெக்ட் அதனோட ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொன்று விளக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம எகிப்து அந்த அந்த காலத்து மொழியை படிக்க தெரிஞ்சவங்க வந்து இது புரிஞ்சுக்குவாங்க. உள்ளே இது ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போகும்போது தான் கடைசியில் அந்த டூம் இருக்கும், அந்த மம்மியோட கல்லறை. அந்த கல்லறையை பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியது தான். இந்த குகைகள் ஃபுல்லாக வந்து அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போகும்போதே இந்த வியூ உள்ளே போகும்போதே நம்ம மம்மி படம் அந்த காலத்தில் 1998லலாம் மம்மி படம் வந்தது. அதனுடைய நமக்கு வந்து இந்த வேலி ஆஃப் த கிங் உள்ளே போனால் அதுதான் ரெமெம்பரன்ஸ் வருது நமக்கு. இந்த இடத்துல நடுவில் சென்டரில் தான் அந்த டூம், அந்த கல்லறை அவங்க இந்த மம்மி வச்சுருந்தாங்க. அதை சுற்றி இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற இடம். இந்த வேலி ஆஃப் த கிங் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 60க்கும் மேற்பட்ட டூம் இருக்குது. அதில் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் டூம் வந்து பார்த்திங்கன்னா KV62 வந்து டூட்டோகாமனோடது. டூட்டோகாமனோட கேவ் வந்து அந்தளவுக்கு டெக்கரேட் ஆகிருக்க சின்ன கேவ் தான். பட் ஆனால் அவனோட யூஸ் பண்ண திங்ஸ் தான் வந்து மோர் வேல்யூபிள். அதை விட வந்து K17 K9 வந்து ரம்சீஸ் 6ஓடது. அதே மாதிரி KV34 KV11 இதெல்லாம் வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் விசிட்டட் கேவ். இது நீங்கள் அந்த வேலி ஆஃப் த கிங் உள்ளே போகும்போதே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கேவி அப்படின்ற அந்த KV17 KV62 அந்த நம்பரெல்லாம் போட்டிருக்கோம். அதை போய் அந்த 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 கொடுக்குற டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் 3 கேவுக்கு மட்டும்தான் விசிட் பண்ணுறதுக்கு பர்மிஷன். அது 3க்கு மேலே பார்க்கணுன்னா அடிஷ்னல் சார்ஜ், அது செப்பரேட். அதனால் அந்த 3 to 4 விசிட் பண்ணுறதுக்கு தான் அந்த அந்த சார்ஜ் இருக்குது. முதல்ல நீங்கள் வாங்குகிற டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க.
அதுக்கு மேலே பார்க்கணுன்னா அடிஷ்னல் சார்ஜஸ். இந்த வேலி ஆஃப் த கிங்கில் பார்த்தீங்கன்னா கேமனோட கேவ் நம்பர் வந்து KV62. அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் டூன், ரிச்சான அந்த இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோல்டான தேர் மற்றது எல்லாமே எடுத்திருந்தாங்க. அதனால் ரொம்ப ஃபேமஸ் வந்து K62. K70 வந்து சிட்டி 1. அவரோட லார்ஜஸ்ட்டு டேம்பு வால் இதெல்லாம் ஆனதுனால இது K17 ரொம்ப பாப்புலர். அது இல்லாமல் கேவி 9 வந்து ரம்சி 6ஓட டூம் இருக்கிற கேவ். அதே மாதிரி KV11 ரம்சிஸ் 3, அவர் வந்து ரொம்ப பாப்புலரான ரம்சிஸ் 3 அவரோட கேவ் இருக்கிற வந்து KV11. அப்புறம் வந்து KV34 வந்து டூட்டுமஸ் 3ஓட கேவ். இதெல்லாம் தான் இந்த வேலி ஆஃப் த கிங்கில் பாப்புலரான கேவ். வந்தோடனே இங்கே வர்றவங்க வந்து மோஸ்ட்லி KV17, KV11, KV9 இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. மற்ற கேவெல்லாம் போனோன்னா அடிஷ்னல் சார்ஜஸ், அது டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா அடிஷ்னல் சார்ஜ் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வருவாங்க. வேலி ஆஃப் த கிங்கை பார்த்து முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கிற டெம்பிள் ஆஃப் அமூன், இது வந்து யார் பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரம்சிஸ் 3 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க டெம்பிள். இது வேலி ஆஃப் த கிங் ப்ளஸ் இந்த டெம்பிள் ஆஃப் அமுனா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னாக், இது லூக்ஸாரில் வெஸ்ட் பேங்க் ஆஃப் நைல் ரிவரில் இருக்குது. இந்த கார்னாக் டெம்பிள், லூக்ஸார் டெம்பிள்லாம் ஈஸ்டர்ன், அதாவது ஒரு நதிக்கரைக்கு அந்த பக்கமும், வேலி ஆஃப் த கிங் எல்லாம் நைல் ரிவருக்கு வெஸ்ட் சைட்லும் இருக்குது இடம். அது இந்த டெம்பிளும் பார்த்திங்கன்னா ஒரு 7000 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற ஒரு பெரிய டெம்பிள். அந்த காலத்துலேயே இந்த தூண்கள் இந்த இதெல்லாம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆச்சரியமாக வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த லூக்ஸாரில் இதுவும் ஒரு பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மிக முக்கியமான இடம். இந்த இடமும் இந்த பில்லர்ஸ், இந்த காலம் இதில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கிற விதம்லாம் வந்து நல்லாயிருக்கு. இதுவும் ஒரு பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. லூக்ஸார் டெம்பிள் வேலி ஆஃப் த கிங் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் போட்டிங் ஒன்று போனோம். நைல் ரிவரில் லூக்ஸாரில் ஒரு போட்டிங் ஒன்று இருக்குது. அதை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கெய்ரோக்கு ட்ரெயின் மூலமாக கிளம்பிட்டேன். ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ட்ராவல் ஜேர்னி. மறுநாள் வந்து நான் கெய்ரோவில் வந்து ஒரு லேட்டஸ்ட் இருக்கிற பாப்புலரான மாஸ்க் பார்த்துட்டு நான் திருப்பி சவுதி அரேபியா கிளம்பிட்டேன். இந்த அமுனா டெம்பிளை பற்றி சொல்லணுன்னா, இது ரம்சிஸ் 3 வந்து ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு இடம். அது கடவுளுக்காக அந்த டைமில் இருக்கிற கடவுளுக்காக பில்ட் பண்ணியிருக்கிற டெம்பிள் இது. இது வந்து ஹபூ டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹபூ டெம்பிளில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே பெரிய வால், இந்த வாலில் கடந்து வந்தோம்னா அந்த இருக்கிற ரம்சிஸ் 2 அவங்களோட சிலைகளெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சிலைகளெல்லாம் கடந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா பில்லர்களான இந்த தூண்களாலான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இந்த தூண்களெல்லாம் வந்து பாதியிலே இருந்து சேதாரம் அடைஞ்சிருக்கிறது உள்ளே வந்த ஃபைனல் எண்டு. இது ஹபூ டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நைல் ரிவரில் போட்டிங். இந்த நைல் ரிவரில் போட்டிங் போகும்போது என்னோட அந்த ஒரு ஜெர்மன் விசிட்டர் டூரிஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட ட்ரிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் இந்த நைல் ரிவரில் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜ், அதனுடைய கிராமங்களெல்லாம் வேறு சுற்றி காட்டினாங்க. அது வீடியோ வந்து அடுத்து நான் வருது. இது அந்த நைல் ரிவரில் போகிற ஒரு க்ரூஸ் ஷிப்பு. இந்த க்ரூஸ் ஷிப்பில் போகும்போது என் கூட வந்து சொன்ன மாதிரி யூரோப்பியன் ட்ராவலர்ஸும் கூட வந்திருந்தாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. ரிவரில் சன்செட்டை பார்த்துட்டு மறுநாள் வந்து நான் கைரோ ட்ராவல் பண்ணிட்டேன் பை ட்ரெயினில் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி மாஸ்க் வந்து கைரோவில் வந்து ஒரு முக்கியமான பிளேஸு.
இது வந்து அந்த போட்டிங்கில் வந்து நைல் ரிவரோட சன்செட்டு. இப்போ வந்து முகமது அலி மாஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மிலிட்ரி டேங்கர் இருக்கிற அந்த மியூசியம் ஒன்று இருக்குது அந்த முகமது அலி மாஸ்க் பக்கத்துலேயே. அது வந்து அங்கே கைரோவில் எகிப்தோட ராணுவ பலத்தை காமிக்கிற மாதிரி ஒரு அவங்க யூஸ் பண்ண டேங்கர்ஸ் ப்ளஸ் வந்து ஹெலிகாப்டர் ஃப்ளைட் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மியூசியம் பார்த்துட்டு நம்ம அந்த முகமது அலி மாஸ்க் போயிட்டோம். இந்த முகமது அலி மாஸ்க் என்னென்னா 1813 கட்டின ஒரு மாஸ்க்கு. கைரோவில் இருக்கிற முகமது அலி மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 1830 வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து துருக்கியில் இருக்கிற அந்த ப்ளூ மாஸ்கோட இன்ஸ்பிரேஷன் படி கட்டியிருக்காங்க. இதில் இருக்கிற இந்த டூம் வந்து 52 மீட்டர் டயாமீட்டர் கொண்டது. 52 மீட்டர் ஹைட்டு, 21 மீட்டர் டயா. இந்த மாஸ்கோட மொத்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 84 மீட்டர் இருக்குது. இது அட் அ டைம் வந்து 4000 பேர் வந்து தொழுகை நடத்துகிற அளவுக்கு இருக்கிற பெரிய கெப்பாசிட்டி உள்ள மாஸ்க்கு. இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே உச்சியில் இருக்கிறதுனால இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா கைரோட மொத்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துருக்கி ஸ்டைலில் அந்த ப்ளூ மாஸ்க்கு அதனுடைய ஸ்டைலில் இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருக்காங்க அந்த மாஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வெளியே வந்தோம்னா அந்த என்டையர் கைரோவோட வியூவை பார்க்கலாம். இங்கேருந்து அப்படியே அந்த பிரமிட்ஸு எல்லாமே வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து டாப் வியூவில் இருக்கிறதுனால, மலை மேலே இருக்கிறதுனால இந்த மாஸ்க் வந்து என்டையர் ஹீரோ இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட். இந்த மாஸ்க்கு ப்ளஸ் அதை சுற்றி இருக்கிற மியூசியம் எல்லாமே இது ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து ஃப்ரீ தான், என்ட்ரி ஃப்ரீ தான் அந்த மாஸ்க்கு. இது முடிச்சுட்டு நான் மறுநாள் இன்றைக்கி நைட்டே வந்து எனக்கு ஃப்ளைட்டு, நான் பேக் டு சவுதி போயிட்டேன். இது வந்து 2019 எடுத்த வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு இதை நான் போடுறேன் ஃபார் மை மெமரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதோட வந்து எகிப்து ட்ரிப்பு மொத்தம் நான் கவர் பண்ணி முடிச்சாச்சு.